சரி என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா சால்வ் P of n equal to P of n minus 1 plus 1 and P of 0 equal to 0. Sorry, P of 0 equal to 1. P of 0 equal to 1, comma, n equal to 0. அப்போ இது மீனிங் n greater than 0. அப்போ n greater than 0 இந்த வேல்யூ, n equal to 0 இந்த வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எகைன் போடுறேன். இது என்ன இப்போ லாஸ்ட்டாக சால்வ் பண்ண சப்ஸ்டியூஷன் மெத்தடு அதுலேயே சால்வ் பண்ணி காட்டுறோம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்வெல் தீரிங் மெத்தட் அப்ளை ஆகாது. ஏன்னா இங்கே வந்து n மைனஸ் 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் மார்க்ஸ்வெல் தீரிங் மெத்தடுக்கு என்ன வேணும்? a இன்ட்டு டி ஆஃப் n பை டின்னு வேணும், ப்ளஸ் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னன்னு வேணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n இருக்கிறது n மைனஸ் 1 வரதுனால சம் வாட் டிஃபிகல்ட். அப்போ மார்க்ஸ்வெல் தீரிங் வந்து இங்கே மேக்ஸிமம் அப்ளை பண்ண முடியாது. மேபி ட்ரீஸ் மெத்தடோ ரெக்கர்ஷன் ட்ரீ மெத்தடோ ஆர் another என்னது மீதி ரிமைனிங் மெத்தட் ட்ரேஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டியூட் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி இது எப்படி சால்வ் பண்ணுறாங்க பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவன் த கண்டிஷன் எழுதுங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் இது சால்வ் பண்ணுறேன். என்ன மெத்தட் சால்வ் பண்ணுறேன்? சப்ஸ்டியூஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறத ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண கரண்ட் ப்ராப்ளம் தான். அப்படி டேரெக்டாக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க? நம்மளுக்கு வேண்டிக்கிற வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன வேணும்? P of n minus 1 ஈக்குவல் என்ன பண்ண போகிறேன்? இந்த டேபிள் அப்ளை பண்ண போகிறேன். அந்த டேபிள் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? P of n இருக்கிறது n minus 1. அப்போ n minus 1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? n minus 1 minus 1 minus 2 ஆகும் ப்ளஸ். ஸ்டெப் 2 ஸ்டெப் 2 என்ன கிடைக்கும்? இப்போ எனக்கு என்ன வேல்யூ வேணும்? இந்த n minus 2 வேல்யூ வேணும். அதனால என்ன பண்ண போகிறேன்? n இருக்கிறது minus 2 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்கும்? n minus 2 equal to P of n minus 2 minus 1 minus 3 plus 1. அது ஸ்டெப் 3. இதை கடைசி ஸ்டெப் இதில். அப்புறம் நம்ம பேக்வேர்டு அப்ளை பண்ணணும். ஃபார்வேர்ட் பேக்வேர்டு ரெண்டுமே அப்ளை ஆகும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். பட் ஐட்ரேஷன் மெத்தடில் ஒன்லி ஃபார்வேர்டு மட்டும் அப்ளை ஆகும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? n minus 3 வரும். அப்போ n minus 3 என்ன ஆகும்? எகெயின் இந்த மெயின் ஸ்டெப்பில் n minus 3 போடுறீங்க. அப்போ என்ன நடக்கும்? P of n minus 3 minus 1 வந்து minus 4 plus 1 ஆகும். சரிங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்கும்? பேக்வேர்டு நடக்கும். பேக்வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். நீங்களே சொல்லுமா? இப்போ என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க. பேக்வேர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n minus 2 என்ன நடக்குமா? n minus 3 க்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. So T of n minus 3 sir. அதுக்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஆமாம், அதுக்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? That is equal to T okay, so T of n minus 4 plus 1 வெளியே ப்ளஸ் 1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? plus 1. ஆமாம் சார். அப்போ என்ன ஆகும்? P of n minus 4 plus 2 வருமா? ஆமாம் சார். ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்டெப் முடிஞ்சதா? இது எதனோட வேல்யூ? n minus 2 ஓட வேல்யூ இது. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த வேல்யூ, அதாவது இந்த n minus 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க இருந்து அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த இடத்துல n ஓகே சார். சொல்லுங்கம்மா. அப்போ இது வந்து பேக் T of n minus 1 T of n minus 1 equal to என்ன நடக்குது சொல்றாங்க? equal to T of n minus 4 plus 2 plus 1. அவ்வளவுதான். plus 2 plus 1. அப்போ என்னாச்சு? that is equal to T of n minus 4 plus 2 plus 1 வந்து plus 3 வரும். கரெக்டாமா? அப்போ இங்க அப்ளை பண்ணியாச்சு. அப்போ T of n minus 1 வேல்யூ தெரிஞ்சிச்சா? அது தூக்கி இங்க அப்ளை பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம தூக்கி அப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு? பேக்வர்ட் ஸ்டெப் 3 T of n equal to சொல்லுமா? T of n minus 4 plus 3 plus 1. அவ்வளோதான். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் வந்துச்சு. அப்போ P of n equal to P of n minus 4 equal to 3 plus 1. சரி, ப்ளஸ் 3 plus 1 வந்து 4 வருது. அப்போ ப்ளஸ் 4 நினைக்கலாம். கரெக்டாமா? அப்போ இது 4 டேம்ல இந்த வேல்யூ. அப்போ k டேம்ல எவ்வளோ வேல்யூ வரும்? k டேமுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுத போறீங்க? P of n equal to இது வந்து 4னா 4 டைம்ஸ் வரும். அப்போ k டேம்ல என்ன கிடைக்கும்? k டைம்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? P of n minus k plus k வரும். கரெக்டாமா? ஐடியா புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் புரியுதாமா? புரியுது சார். இது 4 இது 4. அப்போ kனா இது k இது k. இது எப்போ ஸ்டாப் ஆகும்?
எப்போ ஸ்டாப் ஆகும்னா இங்க பாருங்க P of 0 equal to 1 போது ஸ்டாப் ஆகும். நல்லா பார்த்துங்க. P of 0 இருக்கும்போது ஸ்டாப் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன? இந்த n minus k கண்டுபிடிக்கணும். அப்ப T of n minus k equal to T of 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். கரெக்ட்டுங்களா? என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். நம்மளுக்கு மெயின் ஏம் என்னன்னா இந்த k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இந்த ப்ராப்ளத்தோட ரெக்கரன்ஸ் ரிலேஷனோட k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது மெயின் ஏம். சரிங்களா? இப்ப k வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்னாச்சு? இந்த ஃபங்க்ஷன்ல n minus k இருக்குது. பட் இங்க 0 இருக்குது. அப்ப n minus k equal to 0 which implies that n equal to k. Which implies that n equal to k. அப்ப k equal to n. கரெக்ட்டுங்களா? k equal to n. அப்படிங்கும்போது இந்த t of n ஓட வேல்யூ என்ன ஆகும்? which implies that t of n ஓட வேல்யூ என்ன ஆகும்? t of n equal to இந்த வேல்யூ 0 ஆச்சுன்னா t of 0 என்னது 1. அப்ப 1 plus k ஓட வேல்யூ என்ன? k ஓட வேல்யூ n. k ஓட வேல்யூ n. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் மாத்தணும். காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் டைம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. கான்ஸ்டன்ட் டைம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. மல்டிபிகேஷனோ டிவிஷனோ அடிஷனோ செப்பரேட்டே வரும்போது கான்ஸ்டன்ட் டைம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் பவரில் வரும்போது கான்ஸ்டன்ட் டைம் கன்சிடர் பண்ணுவாங்க. 2 வால் 3 என்ன வருது பார்த்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே அடிஷன் தான் 1 வருது, அதனால கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் டைம் ஃபங்க்ஷன் எவ்வளோ வருது? தீட்டா ஆஃப் n. சரியாமா? n plus 1 டைம்ஸ் வருது, பட் காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் மாற்றும்போது தீட்டா ஆஃப் n மாற்றிடுது. சரிங்களா? ஐடியா புரியுதாமா? ஏன்னா ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார், புரியுது சார். அவ்வளோதாம்மா. இதே தான் ஐட்ரேஷன் மெத்தடும் ட்ரீ மெத்தடும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்